ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ அண்ட் சேனலில் ஈவில் டெட் பர்ன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூவை பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படம் வந்துட்டு நம்ம ஈவில் டெட் ரைஸ் இருக்குல்ல, அதோட கண்டினியூவேஷன் இல்லை, அதோட ப்ரீக்வல் மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக தான் இருக்குது. கிரெடிட் சீனில் மட்டும் ஈவில் டெட் ரைஸோட ஒரு சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்காக வேணால் நீங்கள் வந்து ஈவில் டெட் ரைஸ் படத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு புக்கு, அந்த புக்கிலேருந்து டீமன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் அடிச்சுக்கிட்டு மொத்தமாக செத்துருவாங்க. இதில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி, ஒரு மோசமான ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு பேய் வந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுது, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு யார் வந்துட்டு தப்பிச்சா அப்படின்றதான் அந்த படத்தோட மேஜர் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நான் பாசிட்டிவ்லேருந்தே போயிடுறேன். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஒரு டார்க்கான டோனில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஒரு போட் சீன்லேருந்தே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு என்ன மாதிரி டோனில் இருக்க போகுது, இந்த ஃபுல் மூவி எப்படி இருக்க போகுதுன்னு வந்து நமக்கு டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி காமிச்சிடுறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஈவில் டெட் பர்ன் அப்படின்னு பேர் வச்சதுனால ஒரு பணத்தை வந்து எரிச்சு ஈவில் டெட் பர்ன் அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டாங்க. போன படத்தில் வந்துட்டு ஈவில் டெட் ரைஸ்ன்னு வச்சுருந்தாங்க. தண்ணியிலேருந்து பேய் வந்துட்டு எழுந்து அப்படியே மேலே பறக்கும். அதனால் ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு சீனை வச்சு இந்த படத்தில் வந்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸு. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லணுன்னா, இந்த டீசர்லேயே வந்து விட்டுருந்தாங்க. அந்த ஒரே ஷாட்டில் வந்துட்டு ஒரு கார்னேஜ் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது. அது வந்து இந்த படத்தில் வந்துட்டு அமேசிங்காக இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஒரே ஷாட்டில் வந்துட்டு நிறைய சீன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் அடிக்கிறது, இந்த பக்கம் கண்ணாடி எடுத்து உடைக்கிறது, மண்டையை உடைக்கிறது, ரத்தம் தெறிக்கிறது, கண் பிதுங்கி உடையிறது அப்படின்ற மாதிரி பிச்சு செதற விட்டாங்க. இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஜம்ப்ஸ்கேர்ஸை விட பாடி ஹாரர் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த ஒரு பெண்ணை வச்சு ஏர் ட்ரம்மை வந்து குத்துறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கதவை சாத்தி 4 விரல பிக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்னோவேட்டிவ் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு செம்மையாக ரஷ் பண்ணிவிட்டு டம்முன்னு அடிச்சு தள்ளிட்டு போயின்னே இருப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமான விஷயமே அந்த கோரான விஷயம் தான். நிறைய பிளட்டு வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. நிறைய பேரால் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஈவில் டெட்னாலே இதுதான். ஏன்னா இப்போ லீ க்ரோனன்ஸ் மம்மி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்துட்டு அவ்வளோ கதையும் இல்லை, அது அவ்வளோவா வந்துட்டு அந்த பயமும் நமக்கு வந்து உண்டாக்கலை. ஒரு மாதிரி பாடி ஹாரர் மாதிரி தான் கூட்டி போனாங்க. அதை விட இந்த படத்தை வந்து ஒரு 10 மடங்காக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சா படம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷர் படம், ஹாஸ்டல் படம், அந்த மாதிரி படங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். காஞ்சரிங்கல் படம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு முழுக்க ஹாரர் படமாக இல்லாமல் ஒரு பாடி ஸ்லாஷர் படமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நெகட்டிவ் தான். ஒரு ஸ்டார்டிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்னடா இது பேசினே இருக்கிறாங்க, வழக்கம் போல் ஒரு பேய் படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு டைனிங் டேபிள் சீன் வரும். அதுலேருந்து வந்து ஆரம்பிக்கிறது தான் வீட்டையே வந்துட்டு நாசமாக்கி எரிச்சிருவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துட்டு உங்களுக்கு கோர் சீன்ஸ், பாடி ஸ்லாஷர் மாதிரி இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னால, அதே மாதிரி வந்துட்டு அருவருப்பான விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்தில் வந்து நிறையாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாப்கார்னோ இல்லை கோகோ சாப்பிட்டுக்கிட்டே இந்த படத்தை வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொமட்டிக்கிட்டே வரும், அந்தளவுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு ரேட்டட் படம் தான். யாருமே வந்து கிட்ஸையும் இல்லை வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸு, இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து கூட்டு போயிடாதீங்க. ரொம்பவே வந்து அக்ரெசிவாக இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் இம்மர்சிவ் ஃபீல் வந்து இந்த படத்தில் வந்து கிடைக்காது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து ஒரு 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறவர்களுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.